வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ அனலாக் மல்டிமீட்டரை பயன்படுத்தி ரெசன்ஸுடைய வேல்யூவை கண்டுபிடிப்பது எப்படி, அதான் கிளாஸ். இன்றைக்கி லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஏசி வோல்ட்டு டிசி வோல்ட்டு எப்படி அளக்கணும் அப்படிங்கிற பற்றிய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அனலாக் மல்டிமீட்டரை உபயோகப்படுத்தி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அனலாக் மல்டிமீட்டர் சர்வீஸுக்கு தேவை, பொதுவாக நியூ கமர்ஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக டிரான்சிஸ்டர், மாஸ்பெட், ஐஜிபிடி செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்டில் வோல்ட் அளக்கிறதா இருந்தாலும் டிஜிட்டல் மீட்டர்லையும் செக் பண்ண முடியும். ஆனால் அனலாக் மீட்டரில் பழகிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதில் சின்ன மூவ்மெண்ட், அந்த நீடில் நகரும் இல்லையா, அது மனசில் பதியும். அதான் ரொம்ப முக்கியம். வோல்ட் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கறத ஒரு டிஜிட்டலில் பார்க்கலாம். டிஜிட்டலில் பார்க்கும்போது 0 வோல்ட்டு, தென் என்ன வோல்ட் எதிர்பார்க்குறோமோ அந்த வோல்ட் வந்தால் ஓகே சொல்லிடுவோம். பட் அனலாக் மீட்டர் யூஸ் பண்ணி பழகுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வோல்ட் வரும்போது உங்களுக்கு அந்த முள் நகரும், அது ரொம்ப முக்கியம், மனசில் பதியும். ஓகே, சரி. இப்போது இந்த அனலாக் மீட்டரில் இப்போ நம்ம ரெசன்ஸ் வேல்யூயை நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ரெசன்ஸ் வேல்யூ செக் பண்ண உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மீட்டரில் உங்களுக்கு இப்போ மீட்டரில் பார்க்கலாமா? இந்த மீட்டர் நான் எடுத்து பார்க்குறேன், இந்த இடத்துல வைக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள், இந்த மீட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இன்ட்டு 10K இன்ட்டு 1K இன்ட்டு 100 ஓம்ஸு இன்ட்டு 10. நல்லா புரிஞ்சுங்க, இது ஓம்ஸ் ரேஞ்சுன்னு அளக்க போகிறோம். லாஸ்ட்டில் இன்ட்டு 1, இந்த காமனாக இது ஃபுல்லாக சேர்ந்து இந்த இடத்துல ஒரு ஒமேகா சிம்பிள் போட்டிருக்கு. இதெல்லாம் ஓம்ஸ், அதாவது இன்ட்டு 1 ஓம்ஸு இன்ட்டு 10 ஓம்ஸு இன்ட்டு 100 ஓம்ஸு இன்ட்டு 1 கிலோ ஓம்ஸு இன்ட்டு 10 கிலோ ஓம்ஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி கலர் கோடெல்லாம் தெரியும். இப்போ உதாரணமாக ஒரு ரெசிஸ்டன்ஸுடைய கலர் கோடு வச்சுங்களேன், ப்ரௌன், பிளாக், ஆரஞ்சு அப்படின்னா அது 10K அப்படின்னு நமக்கு தெரியும். 10K தான் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த மீட்டர். ஓகேவா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசன்ஸ் வேல்யூ கொடுத்துருப்போம். ஒரு 10 ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட இருக்கும். 10 ப்ராஜெக்டுக்கு உண்டான காம்பனன்ட்ஸ் இருக்கும். 10 ப்ராஜெக்டுக்கு தேவையான ரெசன்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒன்று அனலாக் மல்டிமீட்டர் மூலமாகவோ டிஜிட்டல் மல்டிமீட்டர் மூலமாகவோ மஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சில வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல அது முக்கியம். ஓகே, இப்போ அனலாக் மீட்டரில் நம்ம எப்படி அந்த ரெசன்ஸ் வேல்யூ செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஏசி வோல்ட் எப்படி அளக்கிறது, டிசி வோல்ட் எப்படி அளக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். பிளாக் டெஸ்ட் ஆஃப் எப்பவுமே இந்த இடத்துல தான் இருக்கணும், காமன். ரெட்டு இந்த இடத்துல இதுவும் காமன். இது எதுவும் சேஞ்ச் பண்ணுற அவசியமே எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் 1. ஓகே, சரி. இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த டைல் இருக்கு இல்லையா, இந்த டைல் நம்ம எப்படி இருக்கு, அது ரொம்ப முக்கியம். இதை பொறுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க, இதுதான் டைல். இது ஃபர்ஸ்ட்ல அப்சர்வேஷன் பண்ணணும். ஓகே, இந்த டாப்ல இருக்கிற இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இப்போ இந்த டாப்ல இருக்கு இந்த ரேஞ்சு. ஓகே, கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா? இது இந்த ரேஞ்ச் இருக்குல்ல மேலே டாப்பில், இது ஃபுல்லாக இது கண்டினியூட்டி ரேஞ்ச் அல்லது ரெசன்ஸ் ரேஞ்ச் எப்படியும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு சிம்பிள் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இது ஓம்ஸ் சிம்பிள். இந்த இடத்துல ஓம் சிம்பிள். ஃபுல்லாக டாப் ஃபுல்லாகவே ஓம்ஸோட ரேஞ்ச் இது ஃபுல்லாக. இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல 0, 1, 2, 3 இப்படி இருக்கு இல்லையா, இந்த 0க்கும் 1க்கும் இடையில அல்லது 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 5 இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் லீனியராக இருக்கா அப்படின்னு பார்த்தா லீனியராக இல்லை. எப்படி இருக்குது? கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதான் லாக். இப்போ உதாரணமாக 5ன்னு போட்டிருக்கு, அதுக்கப்புறம் 10க்கு பாருங்களேன் இடைவெளி அதிகம். இந்த மாதிரி இருக்குது கம்ப்ளீட்டாக. ஃபஸ்ட்டு இது முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1K அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, அடுத்து இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? இந்த மல்டிமீட்டர் மூலியமா ஹையஸ்ட் அப்படின்னு கேட்டால்
10 meg ரெசன்ஸ் வேல்யூ அளக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று. இந்த மல்டிமீட்டர் இருக்கு இல்லையா, சான்வா ஒரிஜினல் ஜப்பான். ஆனால் இதெல்லாம் சைனீஸ் மேக் கம்ப்ளீட்டாக. எந்த நேரம் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இது செலக்டிவிட்டி சென்சிட்டிவிட்டி பக்காவாக இருக்கும். பர்டிகுலராக ஆசிலேட்டர் செக்ஷன்லேருந்து எல்லா செக்ஷனுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஒரே மீட்டர் இதுதான். ஓகே, சரி. இப்போது ரெசன்ஸ் வேல்யூ எப்படி செக் பண்ணலாம்? முதல்ல டைல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டோம் இல்லையா, அதாவது 1 2 இடைவெளி அது மாதிரி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்க்கலாமே, கீழே ஒரு ரேஞ்ச் இருக்குது பாருங்களேன். இந்த டிசின்னு போட்டிருக்கு இல்லையா, வோல்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 2 4 6 8 10 இதெல்லாம் லீனியராக இருக்கும் டிஸ்டன்ஸ். இதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த ஓம்ஸ் ரேஞ்ச் மட்டும் எப்படி இருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எந்த அனலாக் மல்டிமீட்டர் எடுத்தாலும் டாப்பில் வர டாப் ரேஞ்ச் எப்பவுமே ரெசன்ஸ் ரேஞ்ச். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். புரியணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்போன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 home theater assembling and troubleshooting, UPS, inverter, emergency light, induction stove, all SMBS. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் சிஆர்டி டிவி பண்ணிட்டு இருப்பாங்க, எல்இடி படிக்கணும்னு விருப்பப்படுவாங்க. சிலர் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வீட்லேயே ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்க, மேக் பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபர்தராக ஒரு ஆம்பிளிஃபையர் படிக்கணும், ஒரு யூபிஎஸ் பற்றி படிக்கணும்னாலும் படிக்கலாம். பேசிக்ஸ் மஸ்ட். ஓகேவா? அந்த பேசிக் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சர்க்கியூட்னா என்னன்னு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் தியரி எதுவும் கொடுக்காம உங்களையே ப்ராக்டிக்கல் பண்ண சொல்கிறோம். இண்டிபெண்ட்டாக கொடுக்குற வீடியோவை பயன்படுத்துங்க. டவுட் இருந்தால் கேளுங்கன்னு சொல்கிறோம். ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அப்போது அந்த மாதிரி படிக்கும் பொழுது தான் நீங்கள் டெவலப் ஆக முடியும். நீங்கள் இண்டிபெண்ட்டாக எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அவுட்புட் வருதா வரலையா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இன்னும் சொல்லப்போனால் எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும், ஆசை இருக்கும். ஆசைக்கும் ஆர்வத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஓகேவா? எல்லாருக்கும் ஆசை தான், ஆனால் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அது வேற. ஓகேவா? நீங்கள் ஒரு ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறீங்க எலக்ட்ரானிக்ஸில் அப்படின்னா, நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லை 10 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ணாமல், சர்க்கியூட்டை புரிஞ்சுக்காம நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். படிக்கலாம், ப்ராக்டிக்கல் பண்ண முடியாது. நீங்கள் ப்ராக்டிக்கல் ஒரு சர்வீஸ் சென்டர் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். இந்த சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கும். படிப்பு முக்கியம் இல்லை, ஆர்வம் இருந்தால் போதும். எதிர்கால எலக்ட்ரானிக்ஸினுடைய ஹார்ட்வேர் மட்டும்தான். நிறைய ப்ராடக்ட் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் நிறைய ப்ராடக்ட் வரும். நாம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும். அப்கிரேட் ஆனால் நம்ம நல்ல ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வர முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற ப்ராடக்டையாவது நம்ம ஈஸியாக சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அனலாக் மல்டிமீட்டர். இப்போ நான் ரெசன்ஸை செக் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ohm ரெசன்ஸை செக் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். இந்த முள் எங்கே காமிக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முள் இப்போ எந்த பொசிஷனில் இருக்குன்னா ஹை ரெசன்ஸில் இருக்கு. இந்த முள் இந்த இடத்துல வந்துச்சுன்னா இது 0 ரெசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். 0 ரெசன்ஸ் அப்படின்னா மின் தடை இல்லைன்னு அர்த்தம். குட் கண்டக்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம செக் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ், மின் தடை. 100 ohms எடுத்துக்கோமே. அதுக்கு கலர் கோடு உங்களுக்கு தெரியும், ப்ரௌன் பிளாக். என்ன வரும்? ப்ரௌன் பிளாக். ப்ரௌன் 100 ohms. 100 ohms ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது? மீட்டரில் எந்த இடத்துல காமிச்சா 100 ohms? முதல்ல தியரிட்டிக்கலாக உங்களுக்கு தெரியணும். ஓகே, இப்போ இந்த 0 இருக்கு, இந்த ரேஞ்செல்லாம் இருக்கு, ஒரே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த மீட்டரில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, மீட்டரில் இந்த செலக்டர் ஃபர்ஸ்ட் பிகினில் இந்த வீடியோவில் பிகினிங்கில் சொல்லியிருந்தேன், இன்ட்டு 1 ohms, இன்ட்டு 10 ohms, இன்ட்டு 100 ohms, இன்ட்டு 1000 ohms, இன்ட்டு 10,000 ohms அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல்ல அதை பார்த்துக்குங்க. இந்த முள் எந்த காமிக்குதோ அதுதான் ரெசன்ஸ் வேல்யூ. ஓகே, நாம் 100 ohms ரெசன்ஸை கையில் வச்சிருக்கோம். இந்த 100 ohm ரெசன்ஸ் இந்த இடத்துல காமிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணுற செலக்டரை பொறுத்து இருக்கு. மொத்தம் 5 செலக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்து கையிலும் இந்த மீட்டர் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது
நான் வந்து இன்ட்டு 10 ஓம்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மீட்டரில் பாருங்க, இன்ட்டு 10 ஓம்ஸ் அப்படின்ற ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது மல்டிமீட்டருடைய பிளாக் அண்ட் 2 டெஸ்ட் ப்ராப்பையும் ஷார்ட் பண்ணுறேன். எதுக்காக ஷார்ட் பண்ணுறேன்? அப்படி ஷார்ட் பண்ணாதான் இந்த முள் வந்து 0 ஓம்ஸ்க்கு வருதா இல்லையான்னு தெரியணும். 0 ஓம்ஸை தாண்டி வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த 0 ஓம்ஸை நிலை நிறுத்துறதுக்காக 0 ஓம்ஸ் அட்ஜஸ்ட்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் கீழே. பாருங்கள், நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறேன். பாருங்களேன், இதுதான் இந்த கண்ட்ரோல் தான் 0 ஓம்ஸ். அதாவது இந்த டெஸ்ட் ப்ராப் இருக்குது, நான் ஷார்ட் பண்ணும் பொழுது இந்த முள் கடைசி வரைக்கும் வரணும். கடைசி வரைக்கும் வரல, கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னா நம்ம 0 ஓம்ஸை செட் பண்ணணும். அப்போ தான் நம்ம எடுக்கிற வேல்யூ கரெக்டாக இருக்கும். நான் இப்போது என்ன பண்ணுறேன், இப்போ நான் செக் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், டெஸ்ட் ப்ராப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 0 ஓம் அட்ஜஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி அந்த 0 ஓம்ஸுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு முறை ரெசன்ஸ் ரேஞ்சை செலக்ட் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் அந்த ரேஞ்சை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு ஷார்ட் வச்சுருக்கேன். அந்த ஷார்ட்டில் ஃபஸ்ட்டு 100 ஓம்ஸை மெஷர் பண்ண போகிறேன். இப்போது நான் இப்போ செலக்ட் பண்ணிருக்க செலக்டர் எது? இன்ட்டு 10 ஓம்ஸ் அப்படின்னா இந்த முள் எந்த நம்பரை காமிக்குதோ அந்த நம்பர் இன்ட்டு 10 ஓம்ஸ் அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக 10 காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10 இன்ட்டு 10 100 ஓம்ஸ். நான் உங்களுக்கு புரியலன்னா 1 செகண்ட் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். நான் மல்டிமீட்டரில் 5 செலக்டர் இருக்குது. அந்த செலக்டரில் இன்ட்டு 10 ஓம்ஸ் ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மல்டிமீட்டரில் இந்த முள் எந்த நம்பரை காமிக்குதோ அத்தனை ஓம்ஸ் இன்ட்டு நம்ம என்ன செலக்டரோ அதுதான். இப்போ 10 காமிச்சதுன்னா 10 இன்ட்டு 10 ஓம்ஸ் 100 ஓம்ஸ். இப்போ நான் 100 ஓம்ஸை நான் செக் பண்ணுறேன். இதில் வீடியோவில் காமிக்க முடியாது, கொஞ்சம் பார்க்கலாம். சிம்பிளாக செக் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் செக் பண்ணுறேன். செக் பண்ண டெர்மினல் தெரியாது, இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ எங்கே இருக்கு முள்? நியர்லி 10 ஓம்ஸ். நியர்லி 10 ஓம்ஸ். கொஞ்சம் டாலரன்ஸ்னால கொஞ்சம் வேல்யூ மாறும், அல்லது 0 ஓம்ஸ்னுடைய செட்டிங்ஸ் கூடுதலாக குறைவாக இருந்தாலும் இந்த வேல்யூ காமிக்கும். மறுபடியும் 0 செட்டிங்ஸ் 0 ஓம்ஸ் பார்க்குறேன். ஓகே, கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ நான் மறுபடியும் செக் பண்ணுறேன். 100 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் காமிக்க முடியாது, நான் செக் பண்ணுறேன். இந்த முள் எங்கே வருது? நேராக 10க்கு வருது. அப்படின்னா 10 இன்ட்டு 10 100 ஓம்ஸ் காமிக்குது. ஓகே, இப்போ மல்டிமீட்டர் செலக்டரில் இன்ட்டு 100 ஓம்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு 100 ஓம்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் ப்ராப்பை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ரேஞ்ச் மாற்றிட்டேன் இல்லையா? இப்போ ஷார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண பாருங்கள், முள் எப்படி இருந்துச்சு? 0 ஓம்ஸ் தாண்டி வருது. இந்த 0 ஓம் அட்ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், மறுபடியும் 0வுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போது நான் செலக்ட் பண்ண செலக்டர் வந்து இன்ட்டு 100 ஓம்ஸ். நான் செக் பண்ணக்கூடிய ரெசன்ஸ் வேல்யூ 100 ஓம்ஸ். அப்படின்னா இந்த முள் 1வது பின்னுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு வந்துச்சுன்னா 1 இன்ட்டு 100 100 ஓம்ஸ். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? நான் செக் பண்ணுறேன். கொஞ்சம், அப்போது 100 ஓம்ஸ், நியர்லி 100 ஓம்ஸ். இந்த 0 செட்டிங்கை பொறுத்து இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்கு. நான் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா கேமராவில் வர்றதுக்கு கஷ்டம். ஓகே, 0 ஓம்ஸ் இருக்குது. மறுபடியும் 1 செகண்ட் செக் பண்ணுறேன். நியர்லி 1. அப்போ இது 100 ஓம்ஸ். 1 இன்ட்டு 100 ஓம்ஸ். இப்போது நான் ஒரு 1K ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1K செக் பண்ணணும் அப்படின்னா நான் 100 ஓம்ஸ், சேம் 100 ஓம்ஸில் வச்சுருக்கேன். அப்படின்னா முள் எந்த இடத்துல வரும் அப்படின்னா, இப்போ 10 கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர். இந்த முள் வந்து 10 கிட்ட வந்துன்னா 10 இன்ட்டு 100 1000 ஓம்ஸ். 1000 ஓம்ஸை சிம்பிளை பண்ணோம்னா 1K. செக் பண்ணி பார்க்கலாமா? 1K. இப்போ நான் செக் பண்ணுறேன் பாருங்க, 10 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
10 into 100 1K 1000 ohms சிம்பிளை பண்ணோம்னா 1K இப்படி தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் இன்ட்டு 1K ரேஞ்சை செலக்ட் பண்ணிருக்கேன் மல்டிமீட்டரில். இன்ட்டு 1K செலக்ட் பண்ணிட்டேன். மல்டிமீட்டரை மறுபடியும் டெஸ்ட் பரப்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் 0 ohms கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நான் ஒரு வேல்யூ செக் பண்ணுறேன். 10K செக் பண்ணுறேன். நான் இப்போ செலக்ட் பண்ணிருக்க செலக்டர் வந்து இன்ட்டு 1K செலக்ட் பண்ணிருக்கேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்ட்டு 1K அப்படின்னா இந்த டைலில் இந்த 10ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் இந்த முள் வந்துச்சுன்னா 10 into 1K 10K. ஏன்னா நான் செலக்டர் வந்து 1K செக் பண்ணியிருக்கேன். இந்த நம்பரில் எந்த நம்பரில் இந்த முள் வந்தாலும் அதுதான் வேல்யூ. இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்கு 10K ரெசன்ஸை செக் பண்ண போகிறேன். 10K ரெசன்ஸ் செக் பண்ணும்போது இந்த நீடில் 10 கிட்ட வரணும். 10 into 1K 10K. இப்போ நான் 10K செக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்க 10K வருதா? 10K வருது. இப்படி செக் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா செக் பண்ண முடியும். இப்போ 33K அடுத்த வேல்யூ செக் பண்றேன் அப்படின்னா இதுல 20 30 50K 30 தாண்டி கொஞ்சம் வரணும். அப்பதான் 33K. ஓகே, ஸோ 33K செக் பண்றேன். பாருங்க நியர்லி 30 காமிக்குது, கொஞ்சம் ஜாஸ்தி 30K 33K 30K. டாலரன்ஸ் வேல்யூ கொஞ்சம் வரலாம் 30K. இப்போ நான் வந்து ஒரு 68K செக் பண்றேன். எங்க வரும்? 50 தாண்டி 100க்கு பக்கத்தில் 68K வருதா? 50க்கு தாண்டி 100க்கு மேலே வருது 68K. இப்படிதான் நாம செக் பண்ணணும். அப்போ இதுல 10 meg வரைக்கும் செக் பண்ணலாம். 1 meg எப்படி செக் பண்றது பாருங்க. இன்ட்டு 10K செலக்ட் பண்ணிட்டேன். இன்ட்டு 10K செலக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராப்பர் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 0 ohms தாண்டி வரும்போது 0 ohm அட்ஜஸ்ட் என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணினா இப்போ 0 ohms பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு 1 meg ரெசன்ஸை செக் பண்ண போறேன். 1 meg ரெசன்ஸ் எங்க காமிக்கும் அப்படின்னா பாருங்க 100ல காமிக்கணும். இந்த நம்பர்ல 100 into 10K 100 into 10K பாருங்க. இப்போ நான் செக் பண்றேன். 1 meg செக் பண்றேன். எங்க இருக்கு வருதுன்னு பார்க்கலாம். எங்க வருது? 100 பக்காவா இருக்கு. 100 into 10K 1 meg பக்காவா இருக்கு. இப்படிதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒரு பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பக்காவா நம்ம ரெசன்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். பாருங்க இந்த ரேஞ்சில் எல்லாம் வச்சிருக்கேன். இது உங்களுக்கு விசிபிளாக தெரியாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மறுபடியும் 1 செகண்ட் நான் 1 meg செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க 100 காமிக்குது. ஸோ இப்படி தான் செக் பண்ணணும். மெல்ல மெல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஃப்ரெண்ட் வேல்யூ ரெசன்ஸ் வேணும்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஃபெயிலியரான ஒரு கிட் இருந்தால் போதும். எலக்ட்ரானிக்ஸில் அந்த போர்டுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்? ரெசன்ஸ் எல்லாம் ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் கோடு பேப்பரில் இது பண்ணுங்க. வேல்யூலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வேல்யூ இதோட கம்பேர் பண்ணி செக் பண்ணுங்க. மெல்ல மெல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.